வணக்கம். யோசிச்சு பாருங்க, உங்க ஓட்டுரிமைய பறிக்கிறதுக்கு பெரிய ஆயுதம் எல்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன காகிதம், ஒரு சின்ன ஃபார்ம் போதும். இது எப்படி நடக்குது? இதிலிருந்து நாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கலாம்னு இந்த பகுதியில விரிவாக பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பேரு வாக்காளர் பட்டியல்ல இருக்கா? சரி, இருக்குன்னு வச்சுக்கலாம். அது 100% சரியா இருக்கான்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? நம்மள பலருக்கு இது தெரியாது. ஆபத்தும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, இது நம்ம நாட்டுல ரொம்ப சாதாரணமா பாக்குற ஒரு விஷயம். குறிப்பா திருமணமான பெண்களுக்கு இந்த சிக்கல் அடிக்கடி வரும். ஒரு ஐடி கார்டுல எஸ் மீனாட்சின்னு இருக்கும், இன்னொன்னுல மீனாட்சி சுப்பிரமணியம்னு இருக்கும். இது ஒரு சின்ன மிஸ்மேட்ச் தானேன்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்த சின்ன பொருத்தமின்மை உங்க ஓட்டுரிமையவே காலி பண்ண ஒரு காரணமா அமையலான்னு சொன்னா நம்புவீங்களா? 14 கோடி! நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இது என்ன நம்பர்னு தெரியுமா? அமெரிக்காவுல ஒரு புது சட்டத்தினால ஓட்டுரிமையை இழக்க போற நிலைமையில இருக்கிற மக்களோட எண்ணிக்கை. பாருங்க, இங்க துப்பாக்கியோ சண்டையோ இல்ல, ஆனா பேப்பர் வச்சே ஒரு அமைதியான போர் நடக்குது. சரி, வாங்க முதல்ல அமெரிக்காவுல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வர வாய்ப்பிருக்கானும் பார்க்கலாம். அமெரிக்கால இந்த சேவ் ஆக்ட் 2.0ஓட ரூல் ரொம்ப சிம்பிள். நீங்க ஓட்டு போட பதிவு பண்ணணுமா? அப்போ உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற பேரும் பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிற பேரும் புள்ளி மாறாம அப்படியே ஒன்னா இருக்கணும். கேக்குறதுக்கு இது ரொம்ப நியாயமா தெரியுது இல்லையா? ஆனா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவ்வளவுதான், உங்க ஓட்டு போச்சு. இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்போ இதனால யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்க? ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கல்யாணமாகி பெயர் மாத்தின பெண்கள், பாஸ்போர்ட் இல்லாத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சிறுபான்மையினர் மற்றும் ஏழை மக்கள். இது ஏதோ தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு குறிப்பிட்ட குரூப்பை டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது. ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் இதை ரொம்ப சரியா சொல்லுது. இது தேர்தல் நேர்மைங்கிற பேர்ல சின்ன சின்ன நிர்வாக தடைகளையே ஒரு ஆயுதமா மாத்துதுன்னு. அதாவது வெளிப்படையா சொல்ற காரணம் தேர்தலை நேர்மையா நடத்தணும்னு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நோக்கம் சிலரை ஓட்டு போட விடாம தடுக்கிறது தான். நாம அமெரிக்கால பார்த்தது ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. இது உலகம் முழுக்க பரவி வர ஒரு டெக்னிக். இதுக்கு ஒரு பேரும் இருக்கு, ஆட்டோகிராட்டிக் லீகலிசம். தமிழ்ல சொல்லணும்னா சர்வாதிகார சட்டவாதம். அதாவது சட்டத்தையே ஒரு ஆயுதமாக்கி ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறது. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். சட்டப்பூர்வமா இருக்கிற மாதிரி ரொம்ப சிக்கலான விதிகள், தேவையில்லாத பேப்பர் ஒர்க், இதையெல்லாம் கொண்டு வந்து குறிப்பிட்ட சில மக்கள் குழுக்களால ஓட்டு போட முடியாதபடி செய்யறது. இது மூலமா தேர்தலோட முடிவையே மாத்த சேஷ்ட பண்றது. பாருங்க, இங்க வன்முறையே இல்ல, யாரையும் கைது பண்ணல, வெறும் ரூல்ஸ், வெறும் ஃபார்ம்ஸ். இந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு 4 ஸ்டெப்ல பாத்திரலாம். ஸ்டெப் 1, தேர்தல்ல மோசடி நடக்குதுன்னு ஒரு பிரச்சனைய சொல்றது. ஸ்டெப் 2, அதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான தீர்வு கொண்டு வர்றது. ஸ்டெப் 3, அந்த தீர்வோட பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல மட்டும் விழற மாதிரி பாத்துக்கிறது. கடைசியா ஸ்டெப் 4, தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு ஃபார்முலா இது. சரி, இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? சில ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான ஆபத்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புக்கு 5க்கு 5 ரேட்டிங் கொடுத்திருக்கு. அதாவது நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி நிர்வாக நடைமுறைகளை வச்சு வாக்காளர் பட்டியல்ல குளறுபடி பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு சீரியஸான வார்னிங். அப்போ இந்தியாவுல இந்த ஆபத்து எப்படி வரலாம்? குறிப்பா ஆதார் கார்டையும் நம்ம ஓட்டர் ஐடியும் இணைக்கிறாங்க இல்லையா? அந்த ப்ராசஸ்ல என்னென்ன எச்சரிக்கை அறிகுறிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ரிப்போர்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான வார்னிங் இண்டிகேட்டர் இதோ. சரிபார்ப்புங்கிற பேர்ல எந்த விளக்கமும் கொடுக்காம வாக்காளர் பட்டியல்ல இருந்து நிறைய பேரை நீக்கிறது. இது வெறும் யூகம் கிடையாது, இது ரிப்போர்ட்ல நேரடியா குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. நம்ம நாட்டுல இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? உங்க ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் ஓட்டர் ஐடியில இருக்கிற பேரும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா, ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருந்தா கூட அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணும்போது உங்க பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்கிற வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் இருக்கா, முதல்ல பார்த்தோமே அந்த மீனாட்சி கதை? அதே மாதிரிதான். அமெரிக்காவுல பார்த்த அதே பேட்டர்னை வச்சு யோசிச்சா இந்தியாவுல யாருக்கெல்லாம் இதனால பாதிப்பு வரலாம்? கல்யாணமாகி பெயர் மாத்தின பெண்கள், வேலைக்காக ஊர் விட்டு ஊர் போறவங்க, அப்புறம் கிராமப்புற மக்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம். இது இன்னும் பெருசா நடக்கல, ஆனா இது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமான ஆபத்துன்னு நாம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த டேபிள பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு பக்கம் அமெரிக்காவுல உண்மையிலே நடந்த சரிபார்க்கப்பட்ட விஷயம், இன்னொரு பக்கம் இந்தியாவுல நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு ஆபத்து. ரெண்டுக்குமான வழிமுறை, சொல்லப்படுற காரணம், பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிற மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க,
நாடு மாறலாம், சட்டம் மாறலாம், ஆனா அந்த டெக்னிக் ஒண்ணுதான். ஆக மொத்தத்துல கதை இதுதான். யாரையும் கைது பண்ணல, எந்த தடையும் இல்ல. வெறும் பேப்பர் ஒர்க், அவ்வளவுதான். ஓட்டு போயிடுச்சு. எவ்ளோ அமைதியா, எவ்ளோ எளிதா ஒரு ஜனநாயக உரிமையை நசுக்க முடியும்னு பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இத கேட்டு பயப்பட தேவையில்ல. நம்ம ஓட்ட நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஒதுக்க வேண்டியது வெறும் 5 நிமிஷம்தான். உங்க 5 நிமிட வாக்காளர் தணிக்கை இதுதான். முதல்ல voterportal.eci.gov.in என்ற வெப்சைட்ல போய் உங்க பேரு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அடுத்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, குறிப்பா புதுசா கல்யாணமான பெண்களோட ஸ்டேட்டஸையும் சரி பாருங்க. பெயர்லயோ முகவரியிலயோ ஏதாவது திருத்தம் இருந்தா ஃபார்ம் 8 பயன்படுத்துங்க. கடைசியா ஏடிஆர் இந்தியா மூலமா உங்க பகுதியில வாக்காளர் பட்டியல் ஏதாவது அசாதாரண மாற்றங்கள் நடக்குதான்னு கண்காணிக்கலாம். இந்த விஷயங்கள்ல நாம விழிப்பா இருந்தாலே போதும். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நம்ம கையில இருக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவி நம்ம ஓட்டு தான். ஒரு சின்ன பேப்பர் ஒர்க், ஒரு சின்ன மிஸ்மேட்ச் அந்த சக்தியை நம்ம கிட்ட இருந்து பறிக்க நாம் அனுமதிக்கலாமா? யோசிச்சு பாருங்க.